ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் ஃப்ரீயாக வெப்சைட் ஜெனரேட் பண்ணுற எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறதன் மூலமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் 2 வழிகளில் மணி மேக் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டை நீங்கள் இதன் மூலமாக உருவாக்கலாம். 2வது வந்து ஃப்ரீலான்சிங் செய்யலாம். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் செய்யக்கூடிய மெம்பர்ஸ், வெப்சைட் டிசைனர்ஸ் வந்து மந்த்லி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயிலாக பாருங்கள், இயர்லி. ஸோ அதில் வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டார்ட் வித் லோவர் ஹவர்லி ரேட் ப்ராஜெக்ட் ஃபீஸ் பொட்டன்ஷியல் அரவுண்ட் $40,000. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் இவங்க என்னென்னு ஒரு சொன்னால் ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ, அதே மாதிரி குட் நெட்வொர்க், எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீலான்ஸ் கேன் கமன் ஹையர். அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியும் இருக்கும்னு சொன்னால் அவங்க $1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாப் டயர் ஃப்ரீலான்சர்னா ஹை ஸ்கில்டான, அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்ஸே அவங்களோட மெயின் ஒர்க்காக வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து 6 ஃபிகரில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ $3 lakh மேலே ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, இது என்னத்தில் தங்கியிருக்குன்னு சொன்னால் ஃபேக்டர்ஸ் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்து கிளைண்ட் பேஸ். என்னென்னா இந்த புதுசாக என்டர் ஆகிறவங்களுக்கு வந்து கிளைண்ட் பேஸ் குறை இருக்கும், பட் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கும், அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹையர் எவ்வளோ ரேட் நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ரேட் வைக்கிறீங்கிறது மெயினாக வச்சு, அதே மாதிரி என்ன நிச்சில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கிற பேஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த இன்கம் ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கை வந்து நீங்களே உருவாக்கலாம். ஓகே, உங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி இதில் டிப்ஸ் சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இதில் என்னென்னு ஒரு சொன்னால், நாங்கள் இங்கே வெப்சைட் வந்து நம்ம வந்து ஸ்கில்டு பேஸாகலாம் நம்ம இங்கே செய்யலை, ஒரு ஏஐ மூலமாக தான் இதை க்ரியேட் பண்ண போகிறோம். பட் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுனாலும் சரி, ஆஃப்லைனில் மணி மேக் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் மணி மேக்கிங்கு முதலாவது ஒரு எஃபர்ட் ஒன்று போடணுங்கிறது முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். 2வது வந்து இப்போ காலப்பகுதி அது இன் ஃபியூச்சரில் எப்படி இதை விட அட்வான்ஸாகவும் போகும். ஓகே, என்னென்னா ஏஐ டூல்ஸுகள் என்ன உங்களோட பிஸ்னஸுக்கு அல்லது உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஆன்லைனில் என்ன ஏஐ பிஸ்னஸ் மாடல் இருக்குங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, ஏன்னா அந்த ஏஐ மாடலை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதன் மூலமாக நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நல்லா மணி மேக் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மந்த்லி ஃபீஸ் பே பண்ண சில ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷனை நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு அமௌண்ட் இல்லை, $5 $10 அப்படி தான் மந்த்லி இருக்குது. ஓகே, ஸோ இதை நாங்களும் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து பிள்ளைகள் வந்து ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸை எடுத்து இதில் ஒர்க் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுதுகள். ஓகே, மைக்ரோ டாஸ்க், அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, சோஷியல் மீடியா டாஸ்க், அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ், இது எல்லாம் மொபைல்லையே ஒர்க் பண்ணுது. இங்கே பாருங்கள், இவர் மொபைலில் ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி ஜாப்ஸில் அவைலபிலிட்டி, அதே மாதிரி இவர் பாருங்கள் 9,000 3வது வித்ரோவல் மொபைலில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய வகையான ஏர்னிங்ஸ். இங்கே பாருங்கள், இவர் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர் ஒரு ஆள், அவர் வந்து ஏர்ன் பண்ணது இப்படின்னு ஒவ்வொரு வகையான ஆட்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், 5+ வெப்சைட்டும், ப்ரீமியம் குரூப்பில் 10+ வெப்சைட்டும் நாங்கள் படித்து கொடுக்குறோம். அப்போ இதுகளெல்லாம் இருந்து நீங்கள் ப்ரீமியமில் ஏஐ ரிலேட்டடான கான்செப்ட் ஒன்று வருது சொல்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் மாதம் $5 நீங்கள் தாராளம் $5 $10 நீங்கள் அதை விட கூடுதலாகவே ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்லாக்கள் எனக்கு நான் பெரிய ஹை லெவலில் வேறு ஒரு இன்கம் ஸ்கீம், ஒரு பேசிவ் இன்கம் ஸ்கீம் ஜெனரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த இன்கம் ஸ்கீமை வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஸ்கீமை நீங்கள் தெரிஞ்சு கொள்றது மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுங்க. ஏன்னா சக்ஸஸ் ஒரு இடத்துல ரீச் ஆக மட்டும் இருக்கும், பட் உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணிக்கொள்ளாமல் போகும். அப்படி இல்லாமல் இப்படி ஒரு சோர்ஸ் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, இதெல்லாம் சரியாக புரிஞ்சு கொண்டு இது பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட கிளாஸ் அசிஸ்டன்ஸையும் நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து காப்பி பேஸ்ட், டாஸ்க் டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏ ஆர்டிக்கல், ஏ ஃபோட்டோ, ஃப்ரீலான்சர். ஸோ இது சம்மந்தமான ஒர்க்கு. எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு மேலே எல்கேஆர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணால் ஏர்ன் பண்ணது இல்லை, வேலை செய்யணுமா? ஓகே, உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். அதே மாதிரி ஒர்க் பார்ட் டைம் ஃபுல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். உங்களுக்குன்னு ஒரு ஓன் போஸ் இல்லையா?
ஓகே. அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அட்மினை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸில் டச் ஆகிருந்து கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கேயும் வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த சேனலில் ஜாயின் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருக்கிறேன். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டு நிறைய வீடியோஸ்கள் இருக்குது. ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமாக அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஐடியாஸுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே மாதிரி பாடநிலை எவ்வாறான வேலைகள் காணப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் இருக்குது. அதை ஒருத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி இங்கேயும் இங்கே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அதே போல் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு கூகுள் பண்ணிங்கன்னு சொன்னால் கூகுள்லேயே எங்களை சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். த்ரெட்ஸ், எக்ஸ், குவாரா, ஸோ டிக்டாக் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன். இமேஜஸும் ஷேர் பண்ணணும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது யூசர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸும் ஷேர் ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. ரைட். நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்சைட் டிசைன் பண்ணுறதன் மூலமாக மணி மேக் பண்ணுறாங்க. இப்படி ஃப்ரீலான்சர். அதே மாதிரி உங்களோட ஓன் பிராண்டுக்கு வந்து வெப்சைட் தேவைன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. வெப்சைட்டை பேர் காமா, GAMMA. ஓகே. இது வந்து நான் இதை ப்ரைஸிங்கை உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறோம். ஃப்ரீ தான். ஃப்ரீயில் நீங்கள் 400 கிரெடிட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் உங்களுக்கு இருக்குது. பேசிக்கான ஏஐ இமேஜ் ஜெனரேஷன். அதே மாதிரி இதில் 10 கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா 10 ஒரு வெப் பேஜில் வந்து 10 கொலம்ஸ் வராது. ஓகே. ரைட். இதில் வந்து நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு வெப் பேஜாக யூஸ் பண்ணலாம். வெப்சைட் இல்லாமல் ஒரு வெப் பேஜாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. ரைட். ஸோ இந்த வெப் பேஜ் கிரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து வெப்சைட்டு, கூகுள் ஆட்சன்ஸ், அப்புறம் வெப்சைட்டாம், ஸ்கொயர் ஸ்பேஸ் வெப்சைட்டாம், அதே மாதிரி விக்ஸில் வெப்சைட் கிரியேட் பண்ணி தருவாம், சிஎஸ் விசார்ட், வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், பில்ட் மீ வெப்சைட் ஒன்று இது பண்ணி தருவோம் அப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஆஃபர்கள் இங்கே இருக்கும். அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். $45 அப்படின்னு ஒரு சொல்லி அங்கேயெல்லாம் பாருங்கள். மாதமே வந்து நான் மந்த்லி $10 தான் இது. பட் இங்கே ஒரு வெப்சைட் ஜெனரேஷனுக்கு இதான். பட் நீங்கள் $10 பே பண்ணிவிட்டு அன்லிமிட்டட் ஏ கிரியேஷன் இது பண்ணலாம். இங்கே வந்து 400 கிரெடிட்ஸ் தான். அதே மாதிரி இங்கே 20 கார்ட்ஸ் உள்ள வெப்சைட்டுகள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இங்கே டோக்கன்ஸ் வந்து நான் 50,000 டோக்கன்ஸ். ஓகே. இது வந்து அதை விட அட்வான்ஸ். ஓகேயா? ரைட். காமாவை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வழிகளில் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட பர்சனல் யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை நாம் இது பிறகு பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரீலான்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஆப்ஷன் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், அதே மாதிரி வெப் பேஜ் கிரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரூலான்சரில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். வெப்சைட் கிரியேட் பண்ணி தர சொல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒரு சர்வீஸ் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை, இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா. பீப்புள் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட் டிசைனுக்கு $646, $43, $223, $114, அதே மாதிரி $10, $776 அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குமா. அது பர்சனல் பிராண்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சரி. அதே மாதிரி பிக்சல் கிளாக்ஸ்ன்ற ஒரு சொல்லியிருக்கு. இதுலேயும் பாருங்கள் $80 வெப்சைட், வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சொல்லி நீங்கள் பிக்சல் கிளாக்ஸ்லையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இங்கே டிமாண்ட் எப்போதுமே அதுக்கு இருக்குமா. ஓகே. இதை வந்து நாங்கள் ஒரு எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு ஒரு சொன்னால் ஒரு வெப் பேஜாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு 1 பேஜ்லேயே அது வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தர மாதிரி. ஓகே. ரைட். ஸோ இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் எந்த ஒரு அஃபிலியேட்டுமே நம்ம இது பண்ணலை. நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் கூகுளில் கனெக்ட் ஆக சொல்லும். கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. கூகுள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டினியூ கொடுங்க. ஓகே. இதில் வந்து ஹவு டு யூ பிளான் டு யூஸ் காமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஃபார் ஒர்க்குக்காக, பர்சனல் யூஸுக்காக அல்லது எஜுகேஷனுக்காகனு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பர்சனல் யூஸ், நீங்கள் ஒர்க்குனா ஒர்க்கும் கொடுக்கலாம். கண்டினியூ. அது மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ, இதில் நம்ம என்ன டைப் ஆஃப்னு சொன்னால் டிசைன். ஓகே. அடுத்தது வந்து வாட் யூ பிளான் வித் டூ, நீங்கள் இதில் எங்கே இது பண்ண போகிறீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். நோட்டை வந்து ப்ரெசன்டேஷனாக மாற்றலாம். பவர் பாயிண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். வெப்சைட் டெவலப் பண்ணலாம். சோஷியல் மீடியா அசட்ஸ், கேசோல்ஸ், ஸ்டோரிஸ், அது மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். இமேஜஸ். ஸோ நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்து ஹவு டு நீங்கள் இது எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கூகுள் கொடுத்துக்கொள்ளுங்க. டன் கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதில் 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷனில் முதலாவது பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், கிரியேட்
ஃப்ரம் நோட்ஸ் அண்ட் அவுட்லைனர் ஓ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை இதில் அப்ளை பண்ணி ரீஜெனரேட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கேருந்தே நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறது மூலமாக இங்கே ஜெனரேட் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெப் பேஜோ ப்ரெசன்டேஷனோ இருந்தால் அந்த யூஆரில் கொடுத்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ எமக்கு வந்து ஜெனரேட் தான் தேவை, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண போகிறது இந்த ப்ரெசன்டேஷனும் இருக்குது, வெப் பேஜும் இருக்குது, டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, சோஷியலும் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண போகிறது வெப் பேஜ். ஸோ இதில் நீங்கள் எதுக்காக இந்த கார்ட்ஸ்ன்னு இருக்குது தானே, இந்த கார்ட்ஸ் தான் வந்து என்னென்னா 10 கார்ட்ஸ் அந்த வெப் பேஜில் காம்பனன்ட்ஸ் நான் என்னென்னு சொல்லுவோம் பாருங்கள். அதை நீங்கள் பிறகு எடிட் பண்ணலாம். நான் ஒரு 6 கார்டு கொடுத்துட்டு நான் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு பில்ட் ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் பேஜ். which is provide online money making subjects. ஓகே ரைட். நீங்கள் எவ்வளோக்கு இதை நல்ல டெப்த்தாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இது வருமா. நீங்கள் ஜெனரேட் கொடுத்ததுமே இங்கே வந்து அவுட்லைனர் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த அவுட்லைனர் வந்து உங்களுக்கு ஓகேன்னா ஓகே, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மாற்றிக்கொள்ளலாமா. ஓகே ஓகே 6 தானே, 6 கார்டு, இதைத்தான் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ரைட். இதில் நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, இது மாற்றணுமா அப்படின்னு ஒரு சொன்னால் நீங்கள் டீப்பாக ப்ரீஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி பண்ணி வந்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு எந்த தீம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான தீமை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கண்டெக்ஸ் உங்களுக்கு வந்து இதில் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பெர் கார்டு, ஒரு ஒரு கார்டில் வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீஃபாக தேவையா, மீடியமாக தேவையா, டீட்டெயிலாக தேவையான்னு கேட்குறாங்க. நம்ம மீடியமாக கொடுப்போம், நம்ம அங்கே போயிட்டு அதை எடிட் பண்ணுவோம். அதே மாதிரி சோர்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஓட்டோவாக ஜெனரேட் பண்ணணுமா, அல்லது வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் வேணுமா, அல்லது வெப் இமேஜ் வேணுமா, அல்லது இமேஜ் வேணுமா, இல்லஸ்ட்ரேஷன் வேணுமா, அனிமேட்டட் வேணுமா. ஸோ நான் ஸ்டாக் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன்னா ரைட் கொடுத்துட்டு நான் ஜெனரேட் கொடுக்குறேன். நீங்கள் வேறு ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ தானே, நீங்கள் வேறு இமெயிலில் செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு. ஓகே ரைட். ஸோ வெப் பேஜ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு முடிஞ்சுது. நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் கார்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளங்க கார்டுன்னா என்னென்னா, இந்த இருக்குது அன்லாக் யுவர் ஏர்னிங், இந்த பேஜ் வந்து ஒரு கார்டு. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஒரு கார்டு, இது வந்து ஒரு கார்டு, இது வந்து ஒரு கார்டு, இது வந்து ஒரு கார்டு, இப்படி வந்து கார்டு இருக்குது. நீங்கள் மேலதிகமாக ஏதாவது கார்டு ஆட் பண்ணணும்னா எனதர் பேஜ்னு கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் அது வந்து இதில் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே, இது வந்து ஹோம் பேஜில் இருக்குது. இது வந்து ஹோம் பேஜ். இப்போ நீங்கள் இன்னொரு பேஜ் ஒன்று ஜெனரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னால் இதில் எகெயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோர்ஸ் கண்டென்ட். ஓகே, நம்ம அப்படி இல்லாமல் ரியல் ஆன்சர். ஓகே ரைட். ஓகே ரைட். ஸோ மீடியமாக தேவை இல்லை, இது இன்னும் ப்ரீஃபாக வேணால் நீங்கள் ப்ரீஃபாக கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நம்ம இமேஜ் கொடுத்துருவோம். இமேஜ் ஸ்டைல் வந்து எப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனதர் பேஜ், இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று அட் ஆகிரும். ஓகே, அப்போ நீங்கள் இதில் வந்து ஹோம் பேஜ் ஒன்று, ஃப்ரீலான்சர் பேஜ்னு 2 பேஜ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே ரைட். அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஓட்டோவாக இது பண்ணிட்டு வருமா. இது வந்து ஹோம். கொஞ்சம் இருங்களா, இது ஜெனரேட் ஆகி முடியட்டும். ஸோ இதில் க்ரியேஷனை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், இது எந்த அளவுக்கு இதாக ஜெனரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். இதில் 8 பேஜ் இருக்குது, நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி இது ஹோம் பேஜ்னு ஒன்று ஒரு ஆப்ஷனும் வந்து அதே மாதிரி ஆன்லைன் அகாடமி அப்படிங்கிற மாதிரி கன்செப்டில் நீங்கள் வந்து எதை பேஸாக வச்சு இதை இது பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இதாகும். ஓகே ரைட் ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இது ஹோம், இதில் உங்களோட லோகோவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ரைட். அதே மாதிரி இதில் லிங்க்ஸுகள் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பட்டன், அட் பட்டன் நீங்கள் என்ன ஸ்டைலில் என்ன பேரில் பட்டன், இப்போ கண்டெக்ட் அஸ்ன்னு சொன்னால் கண்டெக்ட் அஸ்
போட்டுட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இதான் உங்களோட யூஆர்எல் என்ன கலரில் இருக்கணும்னு சொல்லி இருக்குது. இதில் என்ன பேஜ் கண்டக்டர்ஸ் என்ன இப்படி பேஜில் வரணும்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேப்பில் ஓப்பன் நம்ம இந்த பப்ளிஷ் பண்ணலையே விட்டீங்கன்னு சொன்னால் இது கிளிக் ஹியர்னு சொல்கிறது கண்டக்ட் கிளிக் ஹியரில் கண்டக்ட் அஸ். ஓகே, ரைட். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுக்க அது உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே வரும். நீங்கள் பேஜஸ் அதை வச்சு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் கிளிக் ஹியர்னு கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் ஆட் பண்ணலாமா உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் கலர்ஸுகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து எந்த போர்ஷனில் வரணும், மேலே வரணுமா அல்லது இதுக்கு பிஹைண்டில் வரணுமா, இல்லாமல் போகணுமா அல்லது இது பிஹைண்டில் வரணுமா அல்லது வந்து ரைட் சைட்டா லெஃப்ட் சைட்டாங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். இமேஜை வந்து நீங்கள் இதில் இருந்து வேறு இமேஜஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கார்டோட கலரையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட்டாக வேண்டாம் ஒயிட்டாக வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபுல் அதாவது இந்த கார்டு வந்து ஃபுல்லாக இருக்கணுமா, இப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணுமா அல்லது வந்து இது எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி கார்ட் வைட் அதாவது இதில் தூரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லுது. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாமா, செட்டப் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணுங்கிற மாதிரி நான் இதை கொடுக்குறேன். ஓகேயா, ரைட். அதே மாதிரி பேஜ் செட்டப் போனீங்கன்னு சொன்னால் இதில் பேஜ் செட்டப்பில் பேக்ரவுண்ட் இதில் ப்ரீவியூ பேக்ரவுண்ட் மாற்றலாம் ப்ரீவியூ இதில் டைட்டில் எப்படி இருக்கணும், இதில் யூஆர்எல் எங்கே வரணும், எல்லா விஷயமே இதில் நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த பேஜ்லேயே நீங்கள் ஏதாவது ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஸோ இதான் பெஸ்ட்டான வே ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் உங்களோட க்ரியேஷன் உங்களோட திங்கிங் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமா. அதே மாதிரி இதில் இன்னொரு சில ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கார்டை டூப்ளிகேட் பண்ணலாம். இதுக்குன்னு தனியான லிங்க் இருக்குது, அந்த லிங்க் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து எடிட் பண்ணலாம் ஏஐயை வச்சு. ஓகே, இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே அவனுங்க சில இது தந்திருக்காங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்டிங் இப்போ உங்களுக்கு ரைட்டிங் சரியாக இது பண்ணலைன்னா நீங்கள் இதை ஏஐட்டு ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம். ஸ்பெல்லிங் கிரேமரை இது பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். லோங்கராக அந்த கண்டென்ட்டை எழுதலாம். அதே மாதிரி ஷார்ட்டராக எழுதலாம். லேங்குவேஜை சிம்பிளிஃபையாக எழுதலாம். மோர் ஸ்பெசிஃபிக்காக எழுதலாம். இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி எடுக்கலாம். சென்டென்ஸ் பிரேக் பண்ணலாம். சம்மரி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் லே அவுட் ஒன்று நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். விஷுவலாக மாற்றிக்கொள்ளலாம். இமேஜஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் ஈஸியாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். பாருங்கள், அந்த லே அவுட்டை வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே, அப்போ நீங்கள் நியூ லே அவுட் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரிஜினல் கிளிக் பண்ணிங்க பழசு வந்துடும். இல்லைனா நீங்கள் ரீஜெனரேட் பண்ணிவிட்டு கொள்ளலாமா. ஓகே, இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் தேவையோ அப்படி இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஒன்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் இது நீங்கள் பிறகும் இது பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இது எப்படி வரும்னா, நான் இந்த பப்ளிஷ் கொடுக்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த டொட்மா கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட லிங்க் செட்டப் ஒன்று இருக்குது. ஓகே, அதாவது இப்போ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு எப்படி இதாகும்னு சொன்னால் ஒரு கஸ்டம் டொமைனில் தான் உங்களுக்கு இதாகும். எப்படின்னா நீங்கள் பாருங்கள், சைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா சைட் சேம் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சா. உங்களோட ஃபேக் ஒன்று அதாவது உங்களோட லோகோ இதில் கேட்குறாங்க. லோகோ இதில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் டொமைனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணலாம். எப்படி இங்கே பாருங்களா, வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஓகேயா, ரைட். நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பிறகு வருது தானே, இதுதான் வந்து கஸ்டம் டொமைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்களோட ஓன் டொமைன் தான் நீங்கள் உங்களுக்கான ஒரு டொமைனாக நீங்கள் என்ன செய்யலாம், அப்கிரேட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிட்டும் கொள்ளலாம். ஓகே, சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப்சைட் நம்ம பப்ளிஷ் கொடுப்போமா. ஓகே, சைட்டை பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணுங்கள். வியூ சைட் கொடுத்துனேன். என்டையர் வெப்சைட் இந்த அனிமேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வெப்சைட் ரெடி. உங்களுக்கான ஒரு வெப்சைட் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோகோலாம் கொடுத்தோன்னே இன்னுமே கஸ்டமைஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ இது போல் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் வெப்சைட்டையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் எப்படி உங்களோட க்ரியேஷன் உங்களோட இது வந்து எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே, ரைட். இதை வந்து நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும்.
ஸோ இமேஜ் அப்லோட் கொடுத்துட்டு நம்ம லோகோ அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சர் அகாடமி லோகோ ஹியர். ஓகே, ரைட், ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே, சைட் செட்டிங்கில் ஃபெவிகான்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இதில் சைட் செட்டிங் வந்துட்டு ஃபெவிகான்லையும் நீங்கள் இந்த லோகோவை ஆட் பண்ணிடுங்க. ஸோ லோகோ அடுத்து அட் பண்ணணும். அது என்னென்னு ஒரு சொன்னால், உங்களோட இந்த சர்ச் பாரில் நீங்கள் இந்த உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இவடத்தில் வந்து உங்களுக்கு அந்த சைட் இது லோட் ஆகும். இதில் நீங்கள் பப்ளிஷ் ஒவ்வொரு சேஞ்சஸையும் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுக்கணுமா. ஸோ இதையுமே இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இங்கே லோகோ இந்த இடத்துல அட் ஆகிட்டு. ஓகே, அனிமேஷன் வைஸாக நீங்கள் எல்லாமே ஈஸியாக அமைஞ்சிட்டு. ஓகே, ஸோ இது போல் நீங்களும் ஈஸியான வழிகளில் வெப்சைட் ஒன்று ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக தான். நீங்கள் இனி வந்து இதை கூகுள் இண்டெக்ஸ் பண்ணுறது, கூகுள் AdSense எடுக்கிறது, அது எல்லாமே வந்து நீங்கள் இதை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டம் டொமைன் வாங்கி அதில் கூகுள் அனலிட்டிக் பண்ணிவிட்டு மற்ற செட்டப் செய்கிற இது வந்து உங்களுக்காக ஒரு வெப் பேஜ். நீங்கள் சில பேர் வந்து ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் செய்கிறதுக்கு ஒரு பர்சனல் அவங்களுக்கான ஒரு ப்ளோக்கர் ஒன்று இது பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அதை ஆன்லைன் பயோ ஒன்று செட்டப் பண்ணுறதுக்கு, போர்ட்ஃபோலியோ செட்டப் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குமா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷேர் ஆகுமா. ஓகே, தேங்க்யூ.